இப்போ ரவுடிங்கெல்லாம் வந்து வெளிமாநிலத்துக்கு தப்பி போயிட்டு அப்புறம் தொகுதியாக போய் யாரும் பிரச்சாரம் பண்ணுறது தமிழ்நாட்டில்? அந்த மாதிரிலாம் ரவுடிகள்லாம் வெளிமாநிலத்துக்கு தப்பிச்சு போகிறதுங்கிறது பொய்யான செய்தி. அப்படியே தப்பிச்சு போகிறாங்கன்னா தேர்தலே கேன்சல் ஆகிடுங்க. எப்படி தேர்தல் நடத்துறது தமிழ்நாட்டில்? இங்கே ரவுடின்னு அந்த ஏறி ஒட்டிஇருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல்வாதியாக இருந்து ரவுடியாக இருக்கலாம், சில பேர் காவல்துறையிலிருந்து ரவுடியாக இருக்கலாம், சில பேர் வந்து கேட்டால் வந்து நான் வந்து தொழிலதிபருமா இல்லை வேறு ஏதாவது சொல்லுவான், ஊரில் வியாபாரியுமா வந்து ரவுடியாக இருப்பான். இவ்வளோ ரவுடியெல்லாம் வெளிமாநிலத்துக்கு நீங்கள் துரத்திட்டீங்கன்னா தேர்தலை யார் நடத்துறது? விஜய்க்கு நல்லா வேணும். சும்மா இல்லாமல் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தானே போட்டின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து டிவிகே வர்சஸ் ஏவிகேன்னு சொல்கிற அளவுக்கு விஜயை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, வருத்தமாக இருக்குது. ஒரு கால் மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் நிற்பாராம் பவர் ஸ்டார் சீனிவாசன். அப்போனா இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஆதரவு. இந்த தடவை 100 தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி தொட்டுடுச்சுன்னா அநேகமாக உலக வரலாற்றில் சாதனை படைத்த ஒரு கட்சியாக இருக்கும் திமுக. திடீர்னு ட்ரம்ப்பார் வந்து 5 நாளைக்கு நாங்கள் போர் நிறுத்தம்ன்றாரு. ஈரானில் வந்து நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லையேன்றாங்க. அது எப்போவுமே ட்ரம்ப்பாருடைய விஷயம் அப்படி தான். யாருமே எதுவும் சொல்லாது, அவர் தான் ராத்திரி கனவுல கண்டு சொல்லுவார். இந்த போர் ஒரு நிறுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பம். இதில் வந்து ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டோமே, ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது, அமெரிக்கா அடிக்குதுன்னு பார்த்தா அவள் இஸ்லாமியர்களான சவுதி அரேபியா, கத்தார், குவைட் இவங்களையும் அடிக்குது. ஸோ இதை வந்து ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் உள்ள போர்னு கூட சொல்ல முடியல, மத பிரிவுகளுக்கு உள்ள போர்னு சொல்ல முடியல. இது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து என்ன அமெரிக்காலேயே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவில் உள்ள சீனியர் அரசியல்வாதிகள் இந்த போரை நிறுத்த வேண்டுமானால் ஒரு ஆள் தான் முடியும், மோடி, இந்தியா. அப்போ அரசியலில் நமக்கு என்ன புரியலன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் ஊழல் புரிந்த அமைச்சர்களோட பட்டியல் என்னிடம் இவ்வளோ நாள் அதை வச்சு என்ன பண்ணி தோசை சுட்டுருந்தாரா? அந்த கூட்டணியில் நான் திமுகவை வந்து ஆதரித்து ஊழல் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்படியா இருந்தால் உங்களுக்கு அந்த 2 சீட்டு கொடுத்துருந்தா இந்த ஊழல் பட்டியலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பீங்க, வெளியே எடுத்துருக்க மாட்டீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். முதல் கேள்வி ஆரம்பிச்சிருவோமா சார்? திருச்செந்தூர்லேருந்து ராஜ் திலக் கேட்கிறார், தேர்தல் அறிவித்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு தப்பிவிட்டார்களாமே, உண்மையா? இதை மாதிரி பொய்யான தகவலாம் பரப்பக்கூடாது. யாரு சார் பரப்புறா? யாரும் இந்த ஊடகங்கள் தான். அப்படி என்ன பொய்? நான் கூட பத்திரிகையில் அதை படித்தேன். தேர்தல் ஆரம்பித்தவுடன் எல்லா ரவுடிகளும் வெளிமாநிலங்களுக்கு ஓடிவிட்டார்கள்னா, நம்ம பார்க்குற வரைக்கும் எல்லா விதமான அரசியல்வாதிகள் இதுலேயே இதில் ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, ரவுடி போலீஸு அப்படின்னு ஏதோ ஒரு சினிமாவில் வரும். அவர் ஏதோ விக்ரம் படத்துலேயே என்னமோ சாமி படத்துலேயே, டேய் நான் ரவுடி போலீஸ்ரா அப்படிம்பாரு. இப்போ ரவுடிங்கெல்லாம் வந்து வெளிமாநிலத்துக்கு தப்பி போயிட்டு அப்புறம் தொகுதியாக போய் யாரும் பிரச்சாரம் பண்ணுறது தமிழ்நாட்டில்? அந்த மாதிரிலாம் ரவுடிகள்லாம் வெளிமாநிலத்துக்கு தப்பிச்சு போகிறதுங்கிறது பொய்யான செய்தி. அப்படியே தப்பிச்சு போகிறாங்கன்னா தேர்தலே கேன்சல் ஆகிடுங்க. எப்படி தேர்தல் நடத்துறது தமிழ்நாட்டில்? இங்கே ரவுடின்னு அந்த ஏறி ஒட்டிஇருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல்வாதியாக இருந்து ரவுடியாக இருக்கலாம், சில பேர் காவல்துறையிலிருந்து ரவுடியாக இருக்கலாம், சில பேர் வந்து கேட்டால் வந்து நான் வந்து தொழிலதிபருமா இல்லை வேறு ஏதாவது சொல்லுவான், ஊரில் வியாபாரியுமா வந்து ரவுடியாக இருப்பான். இவ்வளோ ரவுடியெல்லாம் வெளிமாநிலத்துக்கு நீங்கள் துரத்திட்டீங்கன்னா தேர்தலில் யார் பிரச்சாரம் பண்ணுறது, தேர்தலை யார் நடத்துறது? அதாவது இது மாதிரி பொய் தகவலாம் பரப்பக்கூடாது அப்படின்னு மீடியாக்களை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார், எனக்கும் விஜய்க்கும் தான் அரசியலில் போட்டி என்கிறாரே நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன். சபாஷ். ஏன் சார்? சரியான போட்டி. பவர் ஸ்டார் சீனிவாசன் ரொம்ப நாளாக காணுமேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் திடீர்னு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு டமார்னு ஒரு குண்டை தூக்கி போடுவார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா வளர்ச்சி கழகம்னு ஒன்று வச்சுருக்காராம். அண்ணா வளர்ச்சி கழகம், அது பேர் என்ன, ஏவிகே.
இப்போ அதனால் என்ன சொல்லியிருக்காரு, டிவிகேவுக்கும் ஏவிகேவுக்கும் தான் போட்டி, விஜய்க்கு நல்லா வேணும். சும்மா இல்லாமல் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தானே போட்டின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆமாம். இப்போ பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து டிவிகே வர்சஸ் ஏவிகேன்னு சொல்கிற அளவுக்கு விஜயை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, வருத்தமாக இருக்குது. அவ்வளோ பெரிய நடிகர், பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு அரசியல்வாதி, அப்படி வந்து அண்ணா அதில் வேறு அவர் சொல்லியிருக்காரு, அது இப்போ பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடியாக வச்சுருக்காராம். ஒரு கால் மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் நிற்பாராம் பவர் ஸ்டார் சீனிவாசன், நின்று முதல்வர் ஆகிடுவாராம். இந்த அப்போன்னா இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஆதரவு. இப்போ பாருங்கள், 25, 26, 27, 28 தேர்தலுக்குள்ள 100 தொற்றும் போல இருக்குது கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சியா? ஊரில் யாரெல்லாம் லெட்டர்பாடு வச்சுருக்கோன்னா எல்லாரும் வந்து திமுகவுக்கு ஆதரவுன்னு சொன்னால் அதில் எங்கேயாவது ஒரு செய்தியில் வந்துச்சுன்னா நம்பரில் ஏற்றிடுறாங்க. 24, 25, 26, 27 இந்த தடவை 100 தொகுதிகளை தொட்டு வந்து திமுக கூட்டணி தொட்டுடுச்சுன்னா அநேகமாக உலக வரலாற்றில் சாதனை படைத்த ஒரு கட்சியாக இருக்கும் திமுக. பாருங்கள், 25 வரலாம், 27 வரலாம், 100 வரக்கூடாதா? எத்தனையோ பேர் பொழுது போகாமல் இந்த மாதிரி லெட்டர்பாடு வச்சுட்டு கட்சி வச்சுருக்கலாம், நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். கூட்டணினா சீட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, ஆதரவு தெரிவித்தாலும் அது ஒரு இப்போ பன்ருட்டியார் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலையா தாவேகாவுக்கு? அந்த மாதிரி இப்போ அவர் பேர் என்ன, புகழேந்தி, புரட்சி அம்மா திமுக வேணுமா, அவரும் திமுகவுக்கு ஆதரவுன்னு ஏதோ சொன்னார், அவர் எடப்பாடிக்கு எதிராங்கிறதுனால. ஆக உலகத்திலேயே ஒரு கூட்டணி வந்து இவ்வளவு அதிகமான கட்சிகள் கொண்டதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சாதனையை, உலக வரலாற்றில் இந்த சாதனையை செய்திருக்கிறது. அடுத்ததாக கடலூர்லேருந்து ராஜேந்திரன் கேட்கிறார், திமுக கூட்டணி தான் வலுவாக உள்ளது என்ற நிலை இப்போது தலைகீழாக மாறி உள்ளது போல் தெரிகிறதே. அவர் நேற்று அறிவிச்சுட்டாங்கல்ல, அது அதிமுக பாஜக, அதை வச்சு சொல்கிறாரு போல. திமுக வந்து அவங்க கிட்டத்தட்ட 177, 178 சீட்டில் நிற்பாங்க போல இருக்கு. அந்த இது 160 அவங்களும் இந்த உதிரிகள்லாம் 180 வரை கணக்கு பண்ணுறாங்க. 178 என்னமோ சொல்கிறாங்க. பாஜகவுக்கு 27 நினைக்கிறேன். அமமுகவுக்கு 11, 9, 10ன்னு சொல்லிட்டுதாங்க, டபுள் டிஜிட்டில் வந்து. அது வந்து அதிமுக 171, இவங்க 27, பாஜக, அமமுகவுக்கு 11, பாமக 18. ஸோ அதாவது அவங்க கட்சியில் வந்து அதாவது 4-5 கட்சி இருந்தாலும் 4-5 கட்சியும் வந்து ஏற்கனவே தேர்தல் அரசியலில் அறிமுகமான கட்சிகள். ஓரளவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல மாவட்டங்களில் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் இருக்குது. அது சாதி ரீதியாக நீங்கள் சொல்லலாம், ஏதோ ஒரு பொதுவாக வந்து இருக்கலாம். இப்போ பாமகன்னா நீங்கள் பாமக சாதி கட்சின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் விசிக என்ன கட்சி? எல்லாமே சாதி அடிப்படை. அப்புறம் வந்து பாஜகவை மதவாத கட்சின்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் லீக் என்ன கட்சி? இப்போ அது நம்மளுடைய அரசியல் இப்படி தான் செட் ஆகி போச்சு. அங்கே அது திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ தான் நம்ம சொன்னோம். 25, 26, 27 ஏறிட்டு போகுது. அதை வச்சுட்டு நீங்கள் வலிமையை என்னன்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த செய்தியெலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்த இடத்துலையுமே, அதாவது ராகுல் காந்தி அந்த வகையில் வந்து வச்சு தாவேகாவுடன் போவதாக இருந்த அந்த தமிழ்நாட்டு காங்கிரஸில் ஒரு பெரும்பான்மையானவர்கள், சொல்ல போனால் ப. சிதம்பரம், இவர் செல்வ பெருந்தகை, இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை தவிர்த்து பாக்கி எல்லாரும் இந்த தடவை திமுகவை களத்தில் போட்டு பார்க்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க செய்தி வருது. சரி, இந்த பக்கம் என்னென்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் திமுகவும் என்ன சார் நினைக்குது, இந்த தடவை காங்கிரஸை போட்டு பார்த்துடணும். இப்போ இவங்க 2 பேரும் களத்தில் ஒருத்தர் போட்டு பார்த்தாங்கன்னா அது யாருக்கு லாபம்? அதிமுக கூட்டணிக்கு லாபம். அதிமுக லாபம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இது நம்ம சும்மா சொல்லலை. மதுரையில் அந்த தளபதி வந்து 3000 வாக்குக்கு மேலே வாங்க மாட்டாங்க காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியில் கூட அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும், அவரை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லி அவர் மாணிக் தாக்கூர்லாம் பேசுனாங்கல்ல. இப்போ மதுரையில் வந்து ஏதோ ஒரு ஜாயிண்ட் மீட்டிங்கு, கூட்டணி பரப்புரை, அந்த மாதிரி எதுக்கோ வந்து தளபதி, அவருடைய மதுரை திமுக நிர்வாகிகள், காங்கிரஸுடைய அந்த மாவட்ட செயலாளர், அந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்றாங்க. யாரும் ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகை செய்தி, ஃபோனே எடுக்கலை. அப்புறம் இவங்க மட்டும்
தனியாக ஏதோ ஒரு என்ன போராட்டம்னு ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டால் போராட்டம். அந்த மாதிரி இப்போ இது வந்து ஒரு உதாரணம். நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸு உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளடி வேலை. அப்போது விசிகா ரொம்ப வேதனையில், அவரே சொன்னார், வேதனையில் இருக்கேன், இவ்வளோ வருஷமாக நான் கட்சி நடத்தி 25 வருஷமாக கட்சி நடத்தி நம்ம வந்து மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்மை தக வைத்து கொள்ளவில்லை, முடியவில்லை, இப்படிலாம் பேசியிருக்காரு. அப்போது அதில் ஏன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அங்கே ஒரு விரிசல் எப்படி வரும்னு கேட்டால், அவருக்கு 6 சீட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது அறிவிக்கப்படலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? விசிக்கு இன்னும் அறிவிக்கப்படலை. இந்த 6 சீட்டில் 5 சீட்டு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி திமுக தலைமை வந்து சொல்லுதான். அவருக்கு வன்னியரசு கொடுங்க, சிந்தனை செல்வன் கொடுங்க, இவர் ஆளூர் ஷானவாஸ் கொடுங்க, பனையூர் பாலு கொடுங்க, எஸ்எஸ் பாலாஜி கொடுங்க, நாங்கள் 6 கொடுப்போம், அதில் 5 நிச்சயமாக இருக்கணும், 1 யாராவது செலக்ட் பண்ணிங்க போனால் போகுது. நீங்கள் கட்சி தலைவராக இருக்கீங்க, 25 வருஷமாக ஏதோ எழுச்சி தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, 6 கொடுக்குறோம், 5 இவங்க தான். அவருக்கு என்ன நொந்து போயிருக்கார் நமக்கு கிடைச்ச செய்தின்னா, ஐயா கொடுக்குறதே 6, அதுவே ரொம்ப கேவலம். நேற்றுக்கு வந்து அன்னையாரை வந்து அவங்களுக்கு 8ன்னு சொல்லி பேசுகிறாங்க, 7 8ன்னு பேசுகிறாங்க, ராஜ்யசபா வேறு கொடுத்துட்டீங்க. அதனால தான் இப்போ பேச ஆரம்பித்தார். நம்ம அடுத்த முறை ராஜ்யசபா நம்ம கேட்போம், அடுத்த முறை அது எப்போ வரும் தெரியாது. அப்படி சொல்லும்போது இதில் இருக்கிறதுலையே கொடுமையான விஷயம் என்னென்னா, குறைச்சி சீட்டு கொடுக்குறதுன்றது ஒரு ஏதோ ஒரு கணக்கு. காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க, பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இது ரெண்டும் பெரிய சங்காக போயிடுச்சு. 28 இந்த பக்கம் 8 இருக்கும்னு நினைக்கிறேன், 7 8 அது ரெண்டும் பெருசாக போனதுனால உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிபிஎம் இறங்கிடுச்சு, சிபிஐ இறங்கிடுச்சு, விசிகாவும் இறங்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததில் இப்போ 5 பேர் திமுக தலைமை சொல்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுன்னா, விசிகாவுடைய தொண்டர்கள், அதாவது திருமாவுடைய தொண்டர்கள், விசிகானா திருமா தான் தலைவர், அவர் தான் நிறுவனர் தலைவர், அவருடைய தொண்டர்களுக்கு இந்த 5 பேர் இவங்க திமுக ஆட்கள், இவங்களை விசிகான்னு சொல்கிறத விட இவங்களை வந்து திமுக ஆட்கள் தான் அப்படின்னு இவங்களுக்கு எதிராகவே இல்லை இவங்க வரக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே விசிக தொண்டர்கள் சிலரிடம் நான் பேசும்போது அந்த உணர்வு வெளிப்படுகிறது. நாங்களே பார்த்து எங்களுக்கு சீட்டு நாங்கள் யாருன்னு எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார், அவங்க முடிவு பண்ணி போட்டால் அப்போ அவங்க விசிக இல்லையே, உண்மையிலேயே அவங்க வந்து விசிகாவுக்கு எதிராக திமுகவுடன் கைகோர்ப்பவர்கள் அவங்க பேர் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ விசிகாலேயே அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு திமுக கூட்டணியில் விரிசல் இருக்குது. வாழ்வுரிமை வெளியில் போகவே போயிட்டார். மதிமுக 3 பேர் ஒரே சூரியனில் நிற்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது வந்து திமுக பேரில் ஒரு கோவம் வந்தால் கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க டெக்னிக்கலாக ஒரே சூரியனை. ஸோ இப்படி இதில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 30 பேர் திமுக ஃபைல் பண்ணிட்டாங்க, நேற்று முடிஞ்சு போச்சு நாமினேஷன் டேட்டு, வேட்புமனு. காங்கிரஸும் இன்னும் அங்கே இது வரல, யாருக்கு எவ்வளவு தொகுதிங்கிறது இன்னும் முடிவாகலை. வாபஸ் வாங்குகிற தேதியே முடிஞ்சு, அந்த தேதியும் முடி போகுது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தனியாக நிற்பாங்களா, இல்லை இவங்களெல்லாம் வந்து இல்லை நாங்கள் வாபஸ் அஃபிஷியலாக வாங்கலைன்னா கூட நாங்கள் ஒதுங்கிக்கிறோன்னு சொல்லி ஒரு 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 அறிவிப்பு விடலாம். இதில் யார் சிஎம்னா அங்கே வந்து நாராயணசாமியாக வைத்திலிங்கம்மான்னு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. நாராயணசாமியை நிற்க விடாமல் வைத்திலிங்கம் பண்ணுறாரு, இந்த தடவை எப்படியாவது தான் வரணும்னு நினைக்கிறாரு, நாராயணசாமியை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாரு. நாராயணசாமி எங்கே வழக்கமாக நிற்போகிறோ அந்த இடத்துல அதை வேற எங்கேயோ கூட்டணி கொடுத்து அந்த மாதிரி வழக்கமான இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் புதுச்சேரியில் திருமாவளவன் இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, 3 இடத்துல தனியாக நிற்கிறாங்க. புதுச்சேரியில் தனியாக நிற்கும்போது இருக்கிற தைரியம் அது ஏன் தமிழ்நாட்டில் அவருக்கு இல்லைன்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது நின்று இருந்தால் கொஞ்சம் ஒரு தேர்தலையாவது அப்படி நின்னால் அவருடைய பலத்தை வந்து மக்களுக்கும் சரி திமுகவுக்கோ மற்றவங்களுக்கோ அது வந்து அவர் நிரூபிச்சிருக்கலாம். இப்படி அதாவது திமுக வந்து கூட்டணியில் வந்து இவ்வளோ கட்சி இருக்கே தவிர ஒன்றொன்றும் உள்ளுக்குள்ளே வந்து இவங்க அதாவது அந்த இவரை வாழ்வுரிமையை கூட சொன்னார், பிக் பாஸ், அதாவது பெரிய அண்ணன், பிக் பிரதர் ஆட்டிடியூடோட நீ எல்லாம் டிமாண்ட் வைக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க. திமுக அப்படி பேசுனதுனால தான் வெளியில் வந்தோம்.
இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, மதிமுகவுக்கும் அதான், விசிகாவுக்கும் அதான், தோழர்களுக்கும் அதான். இல்லை சார், இப்போ திமுக கூட்டணி பிரேக்கும் சூழ்நிலையில் இந்த அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27ன்றது ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்கே, பாஜக தரப்பினரிடமே இருக்கே. ஏன்னா 11% வாங்கின கட்சிக்கு நீங்கள் 27 கொடுக்குறீங்க, 20% தான் வாங்கினீங்க, உங்களை பற்றி 171 அப்படின்னு கேள்வி வருது. ஆமாம், அது கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து அவங்க 11% வாங்கினதுக்கு அவங்களுக்கு ஒரு 40-40 50 ஆமாம், எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இவங்க வாங்கினது இருக்குது. ஆனால் எடப்பாடி வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து கூட்டணி அதிகாரத்தை, அதாவது இந்த ரெண்டு திமுக அதிமுக ரெண்டு பக்கமுமே அலர்ஜியான விஷயம் என்னென்னா நம்ம பேசுனது தான், அதிகாரத்தில் பங்குன்னா அவங்களுக்கு அலர்ஜி. அது வரத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட அதை வந்து முன்னாலேயே, தேர்தலுக்கு முன்னாலேயே அதை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தொங்கு சட்டசபை வந்தால் அதிகாரத்தில் பங்கு நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணியில் இல்லை, வெளியில் யார்கிட்ட போய் கேட்க வேண்டி வருமோ தெரியாது. எப்படி இப்போ முடிவுகளை பொறுத்து தான் வந்து அது தெரியும். இதுதான் இன்னைக்கு. பட் திமுக கூட்டணி மிக வலிமையாக இருப்பது போல் ஒரு 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 பிம்பத்தை இதுவரை கட்டமைத்தார்கள். ஆனால் ஏதோ சொல்லுவான், எல்லாம் வந்து பழம் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே பூரா சொத்தன்னு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பூரா விரிசல்கள், அந்த களப்பணியில் வந்து ஒருவருக்கு இவங்க கால் பிடிச்சா அவன் இழுக்கிறது அந்த அந்த கூட்டணிக்குள்ளேயே. இது இந்த முறை திமுகவில் அதிகமாக, திமுக கூட்டணியில் அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது. பார்ப்போம். திருப்பூர்லேருந்து கரிகாலன் கேட்கிறார் சார், விசிக தலைவர் திருமாவளவன் தற்போதைய நிலை பற்றி புரியும்படி கூறவும். ஏற்கனவே அதான் பேசணும். ஆமாம், சரி, அவர் கேட்குறாரு, அவருடைய கேள்வியை நம்ம ஒன்றும் மறக்க முடியாது. ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன், அதில் கரெக்டாக இருக்கும். ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டம் ஆட வந்து மேடையிலே பாட வந்து என்ன மட்டும் அழ விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகே வரலன்னா. அதுக்கு அடுத்த பேரை தான், பார்த்தா தான் ஆள் ரொம்ப மிடுக்கு, ஆனால் 10 கதை உள்ளத்தில் இருக்கு. இதுதான் விசிக திருமாவளவனுடைய நிலைமை. தற்போதைய இந்த பாட்டு வந்து இப்படி தான் கரெக்டாக அவருக்கு பொருந்துது. இதுதான் அவர் நிலைமை, நீங்களே புரிஞ்சுங்க. ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து சாமுவேல் கேட்கிறார், ஓசூர் வேப்பனஹள்ளி தொகுதியில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்காது என்ற அரசியல் நம்பிக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது 2011-16 வந்து அங்கே வந்து திமுக ஜெயிச்சது, திமுக வேட்பாளர் அந்த தொகுதியில். வேப்பனஹள்ளின்றது அந்த ஓசூர் அந்த பக்கத்தில் இருக்குது. அதனால் கூட அந்த பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒரு அமைச்சர் கூட அந்த தொகுதியிலேருந்து வந்தார் அதிமுகவில். திமுக ஜெயிச்சது 2011-லையும் 16-லையும். ஆனால் அதிமுக ஆட்சி அமைச்சது. 2021 அந்த தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது, ஆனால் திமுக ஆட்சி அமைச்சது. அப்போ இப்போ அந்த வேப்பனஹள்ளின்னா அலறாங்க. அங்கே வந்து திமுகவோ அதிமுகவோ நின்னா ஆட்சி அங்கே ஜெயிச்சா கூட ஆட்சி மாறி போயிடும். இதுதான் பகுத்தறிவு. அதனால் என்னென்னா, எப்படியாவது இந்த வேப்பனஹள்ளியை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டணும். அப்போ இந்த பகுத்தறிவு வேலை செய்யாது பாருங்கள். இந்த பகுத்தறிவை வந்து ஒரு கருப்பு போரையால் மூடிடலாம் பாருங்கள் கூட்டணி கொடுத்து அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. வேப்பனஹள்ளி வந்து தமிழ்நாட்டின் திராவிடத்துக்கும் பகுத்தறிவுக்கும் ஒரு உதாரணமாக இருக்குது. அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, 8391 நாட்களாக தாண்டி மாநில தேச தலைவராக நீடித்து சாதனை படைத்துள்ளாரே பிரதமர் மோடி. அதாவது குஜராத்தில் சிஎம்மாவும் இந்தியாவுக்கு பிரதமராகவும், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இந்தியாவும். அந்த வகையில் வந்து ஆட்சி 8391 தாண்டிட்டார். இப்போ ஒரு 8400 வந்துருக்கும், 10 நாள் ஆச்சு. இதுக்கு முன்னால் வந்து சிக்கிமில் பவன்குமார்னு ஒருத்தர் வந்து, அவர் சிக்கிம்லேயே 8000, ஏன்னா சிக்கிம் வந்து முன்னால் வந்து தனி நாடாக இருந்தது, அதுக்கப்புறம் இந்தியாவோட இணைந்தது. அப்போவும் தலைவராக இருந்தார், இப்போவும் மாநிலத்துக்கு தலைவராக இருக்கார். இப்போ மோடி வந்து இப்படி, பட் அது வந்து தனி நாடாகவே இருந்து இந்தியாவோட இணைந்து ஆனால் தலைவராகவே தொடருது பவன்குமார். அவர் 8391 நாட்கள் தலைவராக இருந்தார். சிக்கிம் நாட்டுக்கும் தலைவராக இருந்தார், சிக்கிம் மாநிலமானதும் தலைவராக இருந்தார். அந்த சாதனையை இவர் முறியடித்து அதை தாண்டி இருக்கிறார். இது வந்து இப்போ சைனாவில் கூட வந்து 15 வருஷமாக ஒரே அதிபர் தான் இருக்கார், சீன அதிபர்.
ஆமாம் இருக்கார். அதனால் வந்து இது ஒரு சாதனை. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இருந்தாருன்னு சொல்கிறத விட என்ன செய்தார் என்பது தான் சாதனை. அந்த வகையில் வந்து மோடி செய்த சாதனை வந்து மிக பெரிய, அதாவது அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு வந்து பாகிஸ்தானில் 4 நாள் வாரத்துக்கு 4 டே வீக் வேலை செய்கிறது, 4 நாள் தான் வேலை நாள். பங்களாதேஷில் 5 ஹவர் டெய்லி பிளாக் அவுட்டு, உர தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டாங்க. மியான்மரில் ஆட் டே ஈவன் டே, அதாவது ஒத்தப்பட ரெட்டப்பட நாட்டில் தான் வண்டியே எடுக்க முடியும். முன்னாள் டெல்லியில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் ரேஷன் பெட்ரோலு. அப்புறம் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா கார்லெஸ் டேஸ், அதாவது சில நாட்கள் அரசாங்கம் சொல்கிற நாளில் யாருமே காரை வெளியில் எடுக்கக்கூடாது. அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே 34%, பாகிஸ்தானில், பல நாடுகளில், யூரோப்பிய நாடுகள், சைனாவில் 11%, இப்படிலாம் ஏறி இருக்கு. இந்தியாவில் இது வரைக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசலில் வந்து விலை எதுவும் மாற்றம் இல்லை. இந்த கமர்ஷியலில் மட்டும் சிலது ஏற்றிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய, பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதுவரை ஏற்றலை. இதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாக போகுமான்னு தெரியல. திடீர்னு ட்ரம்ப்பார் வந்து 5 நாளைக்கு நாங்கள் போர் நிறுத்தம்ன்றாரு. ஈரானில் வந்து நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லையேன்றாங்க. எப்போவுமே ட்ரம்ப்பாருடைய விஷயம் அப்படி தான், யாருமே எதுவும் சொல்லாது, அவராக ராத்திரி கனவுல கண்டு சொல்லுவார். இந்த போர் ஒரு நிறுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பம். இதில் வந்து ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டுமே, ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது, அமெரிக்கா அடிக்குதுன்னு பார்த்தா இஸ்லாமியர்களான சவுதி அரேபியா, கத்தார், குவைட் இவங்களையும் அடிக்குது. திருப்பி அவங்களும் வந்து ஈரானை தாக்குகிறார்கள். ஸோ இதை வந்து ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் உள்ள போர்னு கூட சொல்ல முடியல, மத பிரிவுகளுக்கு உள்ள போர்னு சொல்ல முடியல. இது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வரைக்கும் எங்கே ரஷ்யாவிலேருந்து வரிசையாக டேங்கர் வருது, ஈரான்லேருந்தே வருது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கிரைசிஸ், ஒரு சிக்கல், ஒரு பேரிடர், ஒரு அபாயம், இந்த மாதிரி உலக அளவில் வரக்கூடிய ஒரு சமயத்தில் இந்தியாவின் பொருளாதாரத்தை எவ்வளவு முடியுமோ இதில் வந்து இப்போ வந்து திருப்பூரில் சில தொழிற்சாலைகள்லாம் வந்து மூட வேண்டிய சூழ்நிலை, இல்லை வந்து உற்பத்தியை குறைக்க வேண்டியது, இதெல்லாம் நிகழ்ந்து வருது. நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, உலக அளவில் மற்ற நாடுகளை பார்க்கும்போது பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்கிறதே என்று தான் திருப்திப்படுத்தணும். நீங்கள் குறைவே இல்லாமல் வந்து 0 பாதிப்பு அப்படின்னு சொன்னால், உலக போர்னா எண்ணெய் வந்தால் தாங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ எண்ணெய் இல்லையே, எங்கிருந்தும் வாங்கி தானே ஆகணும். அதை எப்படியோ முன்னையோ பின்னையோ வாங்குகிறோம். கேஸ் விலை ஏற்றவே கூடாதுன்னா கேஸ் வரலைன்னா, இது வரைக்கும் வந்து பொதுமக்கள் லெவலில் வந்து எல்பிஜி கேஸ் வந்து டிமாண்டு வந்து எதுவும் இல்லை. நம்ம ஜனங்க தான் ஒரு பயந்தாங்களே தவிர இது வரைக்கும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் அதே மாதிரி இப்படி கொண்டு போவதற்கும் ஒரு ஒரு சாதுரியம் வேணும். இப்போ வந்து என்ன, அமெரிக்காலேயே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவில் உள்ள சீனியர் அரசியல்வாதிகள், இந்த போரை நிறுத்த வேண்டுமானால் ஒருவரால் தான் முடியும். மோடி, இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லை இந்த போரில், நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை. அந்த எந்த காரணங்களுக்காக அவர் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்கிறான், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அப்படி தான் ஈராக்கை சொல்லி போட்டுத்தள்ளாங்க அமெரிக்கா. இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படி தான் போட்டுத்தள்ளாங்க. அது ஏதோ ஒன்று, அதாவது எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சாக்கு வச்சு போர் நடக்குது. ஆனால் எந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு இல்லாமல் சொல்வதை விட பாதிப்பு மிக மிக குறைவாக இருக்கும் வரையில், அதை சமாளித்த வரையில் மோடி வந்து பெரிய சாதனை. மோடி அரசு, அது மற்ற எல்லா அமைச்சர்களையும் சேர்த்து 8391 நாள் இல்லை, 10,000 நாளை தாண்டினாலும், 2029னா 10,000 நாள் தாண்டிடுவார். அது உலக சாதனையாக இருக்கும். அந்த சாதனை நாட்களில் மட்டுமில்லாமல் அதை எப்படி அவர் வந்து அது என்னவெல்லாம் வந்து நாட்டிற்கு செய்தார் என்பது, அதுதான் அதை விட பெரிய சாதனை. அவ்வளோ. அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார், துரந்தர் 2க்கு கூடும் கூட்டம் தேசபக்திக்கான மக்கள் ஆதரவு என்று கொள்ளலாமா? இல்லை, ஆமாம், அதாவது 4 நாள்லேயே நம்ம வந்து 5000 கோடி 500 கோடி தாண்டிடுச்சுன்றாங்க. துரந்தர் 1 வந்து 1000 கோடிக்கு மேலே வரவு சம்பாதிச்சது. ஒரு தேசபக்திக்கான படம். கிட்டத்தட்ட வந்து அவர் நம்ம தமிழ் நடிகர் மாதவன் வந்து அதில் வந்து அந்த அஜித் தோவலுடைய பாத்திரத்தை அப்படின்னு சொல்லாமல் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க.
மற்ற இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. 2வது பகுதியில் வந்து ஓரளவுக்கு அதாவது மோடியை பிரதமரை போன்ற ஒரு அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் கூட உலாவ இருக்கிறது. அங்கங்கே அதெல்லாம் செருகப்பட்டிருக்கிறது. பிச்சிட்டு ஓடுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கேட்பீங்க, இப்போ இதில் கன்னடத்தில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தாரா, கேஜிஎஃப், RRR, புஷ்பா இதெல்லாம் வந்து பேன் இண்டியான்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் ஓடுது. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து எந்த படமும் ஓடல? தமிழ்நாட்டில் டைரக்டர்லாம் இல்லையா? அவர் கௌதம் மேனன் இருக்கார். அதாவது இப்போ இருக்கிறவங்கள இவர் மணிரத்னம் சார் இருக்காங்க. இப்போ நிறைய வெற்றிமாறன், பாரஞ்சித்து அப்படின்னு நிறைய படங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேன் இண்டியா படம் இது வரைக்கும் வரலையே. சரி, இப்படி எடுத்துக்கலாமா? தேசபக்தியே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இல்லைன்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியல. அமரன் படம் ஓடிச்சா இல்லையா? முகுந்து வரதராஜன் என்ற ஒரு ஒரு உண்மையான இராணுவ வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்து போரில் ஈடுபட்டார். அந்த கதாபாத்திரத்தை வைத்து சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் வசூலிலும் அள்ளி கொட்டியது. தேசிய அளவுக்கு நிறைய விருதுகளையும் வாங்கியது. அப்போனா தமிழ்நாட்டு மக்கள் தேசபக்தி இல்லாதவர்கள், தேசபக்தி மீது ஆர்வம் இல்லை என்பது இல்லை. இங்கே உள்ள சில இயக்குனர்கள், சில தயாரிப்பாளர்கள் இந்த திராவிடத்தை கொண்டு வந்து திராவிடம் அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசமான இந்த சாதி ரீதியான விஷயங்கள், இப்போ மாமன்னன் எடுத்தாங்களா எவ்வளோ, அந்த மாதிரி அன்னபூர்ணி, பராசக்தி, இந்திய எதிர்ப்பு போராட்டம். எப்போயா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1960களில் நடந்ததை வந்து இப்போ வரும்போது கூட அதை கூட வந்து அதை ஒரு நேர்மையாக சரியாக சொல்லியிருந்தால் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். அதில் நம்ம வந்து அந்த கட்சி அரசியலை நாசூக்காக பூத்துனதுனால நீங்கள் இப்போ தங்கலான்னு ஒரு படம், பேட் கேர்ள்னு ஒரு படம், விடுதலை 2லாம் வந்துச்சு. இதில் வந்து வலுக்கட்டாயமாக இந்த சாதி அரசியல், இதை என்ன சொல்கிறது, சோகால்டு திராவிட கொள்கையெல்லாம் இதெல்லாம் வந்து வணிக ரீதியாகவும் வந்து சக்ஸஸ் ஆகலை. தேசிய அளவில் பேன் இண்டியாவுக்கும் போகல. நீங்கள் ஒன்று பேன் இண்டியா படமாக அந்த காந்தாரா மாதிரி அது மாதிரி எடுக்கணும், இல்லை அமரன் மாதிரி எடுத்து ஒரு தேசப்பற்று. இப்போ இந்த ஜான் அப்ரஹாம்னு ஒருத்தர் இந்தி நடிகர், அவர் என்ன படம் நடித்தாலும் தேசப்பற்று உள்ளவராக தான் இந்த கதாநாயக பாத்திரம் எடுப்பார். இல்லைன்னா அவர் படமே நடிக்க மாட்டார். வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார், இப்படி தான் நடிப்பார். தவறையில்லை, அவருடைய விருப்பம் அப்படி காமிச்சுக்கிறாரு, இல்லை அவருக்கு உண்மையிலேயே அந்த ஒரு பற்று. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தேசபக்தியே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அமரனை பார்க்கும்போது இந்த திராவிடங்கிற பெயரில் நிறைய இயக்குனர்கள் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை வந்து நம்ம வந்து அவங்களோட ஒட்டி போனால் நமக்கு அதில் பல லாபங்கள் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை கொண்டு வந்து பூத்துவதால் இங்கே படமும் போனி ஆக மாட்டேங்குது. பேன் இண்டியாவுக்கு இப்போ தெலுங்கு படம், கன்னட படம்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் தானே வந்து எல்லாமே மதராஸ் மாகாணமாக இருக்கும்போது NT ராமராவ், பிரேம் நசீர், ராஜ்குமார் எல்லோரும் இங்கே தானே தமிழில் தானே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம், கல்யாண்குமார் எல்லாரும். இப்போ வந்து அவங்க வந்து பேன் இண்டியாவில் போய் 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட பண்ண முடியலன்னா இப்போ யாருடைய தவறு நம்மகிட்ட தான் இருக்கு. அதான். ஓகே சார், அடுத்ததாக பெங்களூர்லேருந்து அப்துல் காதர் கேட்கிறார், டெல்லி என்ன அமெரிக்காவே மிரட்டினாலும் முதல்வர் ஸ்டாலின் எந்த காலத்திலும் பணிய மாட்டார். ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் வரை தமிழ்நாடு என்றும் தலை குனியாது என்கிறாரே OPS. அவர் பாவம் அப்பப்போ வந்து மொத்தமாக அவர் எதிர்பக்கம் இருந்து அவர் வந்து அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு தேர்தல் இதுக்கு வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு வந்து அதிமுக சார்பாக ஒருங்கிணைப்பாளர்னு கையெழுத்து போகிற நிலைமையிலேருந்து இன்றைக்கி போடி நாயக்கனூரில் வந்து வரிசையாக வந்து அப்படி எல்லாரோடையும் இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு 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 என்ன சொல்கிறது, அவல நிலைக்கு தன்னைத்தானே அவர் ஆக்கி கொண்டார். அரசியலில் உண்மையை சொல்லப்போனால் அரசியல் அனாதையாகிவிட்டார் OPS. அவரோட கூட இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியனுக்கெல்லாம் கூட ஏதாவது பதவி வந்துடும் போல இருக்குது. இவர் ஜெயிப்பாரா, ஜெயிச்சு ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்படி இதில் வந்து இது தேவையா அவருக்கு? டெல்லியை சென்றாலே முதல்வருக்கு பயம்னு டிடிவி தினகரன் பேசினார். அது நாங்கள் டெல்லி போனால் டெல்லிக்கு இவர்கள் அடிமையாகி விட்டார்கள். இப்போ நீங்கள் என்ன விசிகாவையும் மார்க்சிஸ்டையும் CPIயும் மற்ற கட்சிகளையும் திமுக எப்படி வந்து நடத்துகிறது? கொத்தடிமைகள் மாதிரி தான் நடத்துது. நான் கொடுக்குற சீட்டு தான் நீங்கள் வாங்கிக்கணும், நான் சொல்கிற ஆளும் வாங்க கட்சியில் யாரை சொல்லணும் அவனை தான் நிறுத்தணும்.
இதை விட ஒரு கொத்தடிமைத்தனம் வந்து வேற எங்கேயாவது உண்டா? இங்கே அதை விட்டுட்டு இவர் அங்கே போனார், ஏதாவது பதவி வரணும் வரணும், சபாநாயகராக ஒரு கால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு ஆசைப்பட்டு ஓபிஎஸ்ஸு, ஏன்னா அப்பாவும் வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் போர் அடித்து போச்சு சபாநாயகராக இருந்துட்டு நமக்கு வந்து வரக்கூடிய பலன்கள் வந்து அவ்வளவா இருக்குது. பலன்கள் எவ்வளவுங்கிறது வெளியில் தெரியுது. அது பத்தாதுன்னு நினைக்கிறார். இன்னும் கொஞ்சம் பலன்கள் தான் நான் சொல்கிறது புண்ணியம், அரசியல் புண்ணியம். அரசியல் புண்ணியம் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் நம்மளை சபாநாயகராக போட்டால் நம்ம வரும்போது எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்பாங்க, இது ஒரு மரியாதை. ஆசைப்படுறாரு வயசானவர். அதுக்காக எப்படியெல்லாம் பேச வேண்டியிருக்கு பாருங்கள். இவ்வளோ வருஷமாக எப்படி எதிர்த்து பேசினவர் இப்போ வந்து சரி, டெல்லிக்கு போனாலே வந்து அவர் வந்து தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டார். இந்த பாலியல் வன்முறையில் தினம் வந்து ஒரு 10 நடக்குது. அதெல்லாம் வந்து வெளியில் வரும்போது வன்முறை இத்தனையும் வரும்போது திமுக நிர்வாகிகள் இன்னும் நிறைய கேள்வி கூட பார்த்தேன் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இதை குனிஞ்ச தலை எப்போ நிமிரும், தேர்தலுக்கு அப்புறம் நிமிருமான்ற ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தலை குனியை வச்சுட்டாங்களேன்ற அதிருப்தி அதிகமாக இருக்குது. இப்போ போய் இந்த டயலாக், இந்த ஓபிஎஸ் வந்து எப்பவுமே அப்படி தான், பேச வேண்டிய சமயத்தில் பேச மாட்டார், பேசக்கூடாத சமயத்தில் பேசியே அவருடைய தன்னுடைய கேரியரை வந்து கெடுத்துக்கிட்டார். இதெல்லாம் ரைட்டு. துணை முதல்வர் ஆகணும் போது உதயநிதி அவர்கள் வந்து எங்கேயோ வெளிநாடு போயிட்டு அப்படியே ஜீன்ஸு அந்த திமுக இது போட்ட அந்த இதெல்லாம் டிஷர்ட்லாம் போட்டுவிட்டு அவர் பிரதமர் ஐயா மோடியை பார்த்து அவர் மரியாதை நிமித்தம் டெல்லியில் சந்தித்தாராம். டெல்லியில் போய் பிரதமரை சந்திச்சதுன்னா நான் துணை முதல்வர் ஆகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க, எதுவும் ஒம்பு பண்ணி விட்டுறாதீங்க, அந்த பயம் இருக்குல்ல. அப்புறம் மற்றவங்கள பார்த்து என்ன கிண்டல் வேண்டி கிடக்கு. சரி, அவங்க தான் வந்து அது ஒரு அரசியல், அது ஒரு வழக்கமான திராவிடம். அது இவர் இப்போ தானே வந்தார், இவ்வளோ நாள் எதிர்ப்பக்கம் தானே இருந்தார், திமுகவை விமர்சித்து கொண்டு தானே. ஸ்டாலின் தலைகுனியை விட மாட்டார்னா இது ஜெயலலிதா இருக்கும்போது தெரியலையா? இல்லை அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வராலாம் இருந்தார், ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வர், அப்போ தெரியலையா? அப்போ ஸ்டாலின்ட்டு விட்டுற வேண்டியதானே, தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டார்னு. அது ஓபிஎஸ்ஸு சரி, அவர் என்ன பண்ணுவார், பழைப்புக்காக ஏதோ பேச வேண்டியிருக்கு, மன்னிச்சிருவோம் அவரை. அடுத்ததாக பொன்னேரியில் இருந்த எட்டியப்பன் கேட்கிறார், வில்லாத்திக்குளம் கொடுமையில் டிவி அப்பாவோ அவர் மகனோ எந்த ஆறுதலோ இரங்கலோ தெரிவிக்கவில்லையே. டிவி அப்பாவா? ஆமாம். ஓ, அப்பா போதை பாதையில் போக வேண்டாம்னு சொன்ன அந்த அப்பாவை சொல்கிறாரு. ஆமாம், அன்றைக்கி கரூரில் 41 பேர் நெரிசலில் இறந்து போயிட்டாங்கன்னா அதில் அரசியல் இருக்குது. அதுதான் சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு, செந்தில் பாலாஜிலாம் கூப்பிட்டு. அது நம்ம அது விசாரணை முடிவுக்காக காத்திருப்போம். ஆக அதில் அரசியல் இருக்கிறது என்பதற்காக கிரிக்கெட் மேட்ச் துபாயில் பார்த்துட்டு இருந்த நம்ம துணை முதல்வர் தடார்னு ஓடி வந்து கரூரில் போய், முதல்வரும் நைட்டோட நைட்டாக அங்கே போயிட்டார், எல்லாம் பார்த்துட்டு. அதில் வந்து முதல்ல போனவர் வந்து அரசியல்வாதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர். ஆனால் அவருக்கு வந்து இந்த திராவிட அரசியல் வந்து அவர் இன்னும் முழுசாக எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவருக்கு பழக்கப்படலை. அவர் மட்டும் போய் தனியாக போய்ட்டு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்துட்டார். பின்னால் போன செந்தில் பாலாஜி ஒரு டீமாக ஒரே கேமராலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு அலம்பல் விளம்பரம் பண்ணிட்டு வந்துட்டார். அது மாதிரி வரும்போது துபாயில் இருந்த துணை முதல்வர் உதயநிதி அங்கேருந்து வந்துட்டு மறுநாளைக்கு திருப்பி போய் கிரிக்கெட் பார்க்க போயிட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் விளாத்திக்குளத்துக்கோ இல்லை அதே மாதிரி இன்னொரு இடத்துல சேலத்துலேயே எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி வந்து 14 வயது பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது, பாலியல் சீண்டல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து, சேலம்னு நினைக்கிறேன். மாதிரி தினம் வந்து நடக்குது. இதில் எதுக்கு இரங்கல் சொன்னாங்க என்னன்னு நீங்கள் யோசனை பண்ணுறீங்க. ஏன் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க? எனக்கு அதுக்கு காரணம் தெரியல. ஆனால் ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அப்பாக்கள் சில பேர் செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அந்நாளில் செய்தேனப்பா, அது என்ன தப்பு என்கிட்ட சொல்லு, பையன் கேட்குறான். நீங்கள் இதையும் அரசியலில் யாரையும் வந்து நீங்கள் வந்து ஒப்பிட்டு குழப்பிக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல, கம்பெனி நிர்வாகம் பொறுப்பல்ல. அடுத்ததாக திருத்தணியிலிருந்து மீனாட்சி குணசீலன் கேட்கிறாங்க,
தூத்துக்குடி வாழைக்குளத்தில் பயணிகளோடு சென்ற பேருந்து தீப்பற்றி எரிந்து நாசமாகி உள்ளது. இது எதை காட்டுகிறது? இப்போ தான் விளாத்திக்குளத்தை பற்றி பேசுனீங்க. விளாத்திக்குளம் குளம், இது தூத்துக்குடி பக்கத்தில் வாழைக்குளம். பஸ்ஸு நல்ல வேளையாக யார் செய்த புண்ணியமோ பஸ்ஸு முழுக்க எரிஞ்சு போச்சு. எதனால் எரிஞ்சது? அரசு பேருந்து. நல்ல வேளையாக யார் எல்லாரும் அந்த எரிய ஆரம்பித்த உடனே தடன்னு வெளியில் வந்துட்டாங்க. யாருக்கும் எந்த பெரிய லேசான சில காயங்களை தவிர, தீக்காயங்களை தவிர ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் பஸ் எப்படி திடீர்னு தீ பிடிக்குது? திடீர்னு டயரு கரண்டு ஓடுது, ஆக்சில் நிற்கிது. இப்படி போக்குவரத்து இந்த லட்சணத்தில் இருக்குது போக்குவரத்து துறை. அந்த மாதிரி வரும்போது இது எந்த நடந்த இடம் பேர் சொன்னீங்க? தூத்துக்குடியில் வாழைக்குளம். வாழைக்குளம். விளாத்திக்குளத்தில் பிரச்சனை சமீபத்தில். வாழைக்குளத்தில் ஐயோ, குளம்னு பேர் வந்தால் பிரச்சனை வருமோ தமிழ்நாட்டில்? குளத்தூர் எங்கேயோ போகுதே. இல்லை, நான் நல்லபடியாக குளத்தூரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா முதல்வர் நிற்கிற அவருடைய தொகுதி, இந்த தடவை அங்கே தான் நிற்பாருன்னு சொல்கிறாங்க, இல்லை மாற்றுவாருன்னு சொல்கிறாங்க, தெரியல. இந்த குளம்னு பேர் வச்சா சிக்கல் வருதுன்னா, இப்போ வேறு 2011 ஒரு வழக்கு ஒன்று வருது. ஆமாம், அது சைதேதோட சாமி போட்ட வழக்கு. இந்த சமயத்தில் இந்த குளம்னு பேர் வச்சா ஏதோ ஒரு நம்ம பகுத்தறிவு பிரகாரம் நம்ம அதில் வேப்பநாள்ளி மாதிரி இதுவும் பகுத்தறிவு பிரகாரம் பார்த்தா குளம்னு ஊர் பேர் வந்தால் அங்கே ஏதோ பிரச்சனை வருது. விளாத்திக்குளம், வாழைக்குளம், குளத்தூராக இருக்கலாம், அடுத்தது இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள் விட்ட வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து கமலநாதன் கேட்கிறார், வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் திமுக அமைச்சர்களின் ஊழல்களை வெளியிடுவேன் என்கிறாரே. இல்லை, அவருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் 2 கேட்டேன், இல்லை 1 தான்னாரு. நெய்வேலி கேட்குறாரு அவர். நெய்வேலி சுரங்கங்கள்லாம் அங்கே நிறையா தனியார்கள் கான்ட்ராக்டர்லாம் வரும்போது அது ஏடிஎம் மாதிரி பணம் கொட்டக்கூடிய ஒரு தொகுதி. அதை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்க திமுக தயாராக இல்லை. நெய்வேலிக்கு பதிலாக வேறு ஏதாவது கேளுங்கிறாங்க, கொடுக்கல. இன்னொன்று, அவர் ஏதோ ஒரு சித்தா பல்கலைக்கழகம் ஒன்று வைக்கணும், 500 ஏக்கர் பண்டூட்டியில் வாங்கி போட்டிருக்காரு. அதில் சித்தா பல்கலைக்கழகம் ஆஸ்பத்திரி கட்டணுங்கிறாரு. அது அவர் கூட்டணி கட்சியாச்சே. இப்போ செலவில்லாமன்னா இந்த இதர செலவில்லாமல் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காரு. போன தடவை கொடுக்குறேன்னாங்க, கொடுக்கல. இந்த தடவையாவது அது கொடுக்குறேன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு, கொடுக்கல. இந்த மாதிரி கசப்புகள்னால வெளியில் போயிட்டார். அது சரி, வெளியில் போயிட்டார். அங்கங்கே போய் 1000-2000 ஓட்டையாவது குறைந்தபட்சம் வன்னியர் தொகுதியில் 144 தொகுதியில் நிற்கிறேங்கிறாரு. என்னை பொறுத்தவரை ஒரு 20 தொகுதியிலையாவது அவருடைய அந்த தாக்கம் இருக்கும். அவர் தனியாக நிற்கிறதுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல தொகுதிகளில் 1000 ஓட்டு தான் வித்தியாசம், 2000 ஓட்டு தான் வித்தியாசங்கிற இடத்துல இது இப்போ துரைமுருகன் ஐயா 360 வாக்கில் தான் ஜெயித்தார் வட மாவட்டத்தில். அந்த மாதிரி இடங்கள்ல 1000 ஓட்டு இவர் பிரித்தாருன்னா கூட அது ஒரு தாக்கம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அரசியலில் நமக்கு என்ன புரியலன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் ஊழல் புரிந்த அமைச்சர்களோட பட்டியல் என்னிடம் இவ்வளோ நாள் அதை வச்சு என்ன பண்ணி தோசை சுட்டுந்தாரா? அந்த கூட்டணியில் நான் திமுகவை ஆதரித்து ஊழல் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்படியா இருந்தால் உங்களுக்கு அந்த 2 சீட்டு கொடுத்துருந்தா இந்த ஊழல் பட்டியலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பீங்க, வெளியே எடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி 2 சீட்டோ இந்த சித்தா பல்கலைக்கழகமோ உங்களுக்கு வேண்டியதை இல்லை நெய்வேலி கொடுத்துருந்தாலோ இந்த ஊழல் பட்டியலாம் பரவாயில்ல, சகிச்சுப்பீங்க. மக்கள் அந்த ஊழல்னால் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மக்கள்னு சொல்லும்போது அவர் சார்ந்த வன்னியர்களும் அதை சேர்ந்து தரான். பொதுமக்கள்னு சொல்லிட்டோம்னா எல்லா ஜாதியும் வராங்க, எல்லா மதமும் வராங்க. வெளியில் என்ன அனுப்பிச்சதுனால, அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால உங்களுடைய ஊழல்களை சொல்லுவது ஒரு நாகரீக அரசியலாக தெரியவில்லை. ஆனால் இப்போ அரசியல் என்றாலே நாகரிகம் இல்லை என்று ஆனதுக்கப்புறம் டிஆர் பாலு சொன்னார்ல, அரசியலுக்கு வந்துட்டால் வெக்கமான சூடு ரோஷன் சொரணை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அதை நினைத்து பார்க்கும் பொழுது இது சகஜம் என்று விட்டுவிடும். ஓகே சார். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து தணிகைவேல் கேட்கிறார், விஜயையும் எடப்பாடியையும் மக்கள் முதல்வராக ஏற்க மாட்டார்கள் என்கிறாரே கீதா ஜீவன். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலாத மக்கள் தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க. அங்கே தூத்துக்குடியில் அந்த பகுதியில் இவங்க கீதா ஜீவனுக்கு இந்த தடவை சீட்டு இல்லை அப்படின்னு கேள்வி மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் நேர்காணலில் நேர்காணலில் தமாஷெலாம் நடக்கும். உதயநிதி துணை முதல்வர் உட்கார வச்சு முதல்வர் நீங்கள் எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கீங்க, என்னெல்லாம் உங்கள் தொகுதிக்கு செஞ்சுருக்கீங்க, இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் நீங்கள் உங்கள் தொகுதி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படின்லாம் உங்கள் பேர் என்னன்னு கேட்கல, பாக்கி
அப்படியே எழுதி கொடுத்த கேள்வியெல்லாம் கரெக்டாக கேட்டு ஒரு நாடகம். ஏன்னா அவரும் வந்து வெளியில் வந்து நான் கேட்ட கேள்வியெல்லாம் சரியாக பதில் சொல்லியிருக்கேன், முதல்வர் வந்து யோசித்து முடிவு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? உதயநிதிக்கு சேப்பாக்கம் தொகுதின்னு வச்சிங்க. அவர் ஏற்கனவே சேப்பாக்கம், நேம சேப்பாக்கத்துக்கு அவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத திமுக தலைவரான உதயநிதி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னாராம். ஏன்னா மக்கள் காதலெல்லாம் அவ்வளவா பூ வச்சிருக்காங்கிறது தெரியுது. மாலையே போட்டுருவீங்க போல இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்க, இந்த நேர்காணல் தமாஷெல்லாம் நடக்க, கீதா ஜீவன் அவர்கள் வரும்போது கேட்டிருக்கேன் வந்து, நீங்கள் ஜெயிப்பீங்களா? வழக்கமாக தான் கேட்பாங்க, நீங்கள் செலவு பண்ணுவீங்களா, ஜெயிப்பீங்களா? இது எல்லா கட்சியிலையும் பொதுவாக கேட்கக்கூடியது, பெரிய கட்சிகளில். கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒதுக்குன்னா நீங்கள் அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவீர்களான்னு கேட்டாராம் முதல்வரே கேட்டிருக்காரு. இந்தம்மா அப்செட் ஆகி வெளியில் போய் இந்த தடவை எனக்கு சீட்டு கிடையாது போல இருக்குன்னாங்க. இப்போ இவங்களுக்கு அங்கே உள்குத்து எதிரிகள் இருப்பாங்கல்ல திமுகவில், கீதா ஜீவன் நிற்கலைன்னா அநேகமாக நமக்கு தான் கிடைக்கும்னு அவங்கெல்லாம் ஒரே உற்சாகமாக கொண்டாடுறாங்க. கொடுக்கலன்னு, அதாவது கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தெரியும் போது. இதுதான் நான் சொன்னது, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்ல உள்ளுக்குள்ள திமுகக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த கசப்புணர்வோடு, இந்த காழ்ப்புணர்ச்சியோடு களத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய கேள்வின்னு பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு மந்திரி எந்த நேரமும் அவர் கைதாவார் அப்படின்னு ஒரு மந்திரி. வழக்கம் போல் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். 2 இனிஷியல் 2 எழுத்து உள்ள பேர், மைக்கு, ரோஜாப்பூ சட்டையில் வச்சுருந்தா பேர் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே சார். சரி, அவர் வந்து முன்னால் தமிழ்நாட்டில் கோயிலாக போயிட்டு இருந்தார். இந்த வழக்கு வந்தப்புறம் எல்லா கோயில்களுக்கும் போனதெல்லாம் வெளியாச்சு, வீடியோலாம் வெளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கர பகவதி, அண்டை மாநிலங்களில் உள்ள கோயிலெலாம் அங்கெல்லாம் போயிருக்காரு. அவருடைய மனைவி, அப்புறம் ரெய்டு நடந்த அவருடைய உண்மையான மதிப்புன்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். ஆமாம், அந்த தம்பி, அப்புறம் இன்னொரு தம்பி, இவருடைய மகன் நிதியமைச்சரை போய் பார்த்து ஏதோ தனியார் ஆலையை திறக்கிறத பற்றி ரொம்ப முக்கியமாக பேசிட்டு வந்தார் இல்லையா, அந்த மகன், இவ்வளவு பேரும் டீமாக போய் 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் சோட்டானிக்கரையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படியே அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு போல இருக்குது. இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, இப்படி ஊரால், அதாவது இந்த மாநிலத்தில் உள்ள தெய்வங்கள்லாம் கை விட்டுட்டா கூட வெளி மாநிலத்தில் உள்ள தெய்வங்கள்லாம் கை கொடுக்குமான்னு நினச்சி போகிறாரு அப்படின்னு அவரை பற்றி அவருடைய இதுலேயே கிண்டலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், அதுலேயே போனஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அநேகமாக கைது செய்யப்படுவார் தேர்தலுக்கு முன்னால் நிச்சயமாக அப்படின்னு சில உளவுத்துறையிலேருந்து செய்தி, தமிழ்நாடு மாநில உளவுத்துறையிலேருந்து தலைமைக்கு செய்தி போனோடனே பிளான் பி, ஏன்னா இவருக்கு கீழே 43 தொகுதிகளோ 42 தொகுதிகளோ இவருடைய இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க இவருக்கு மலைக்கோட்டை பகுதியில். இப்போ 42-43 தொகுதியில் வந்து இவர் இல்லைன்னா அந்த ஒருங்கிணைப்புனா உங்களுக்கு தெரியும், விநியோகம், அது இதெல்லாம் வந்து இவருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா அது இப்போ பாதிக்கப்படும். அப்படின்னால் இதுக்கு ஒரு பிளான் பி, அநேகமாக இவர் கைது செய்யப்படலாம் என்று மாநில உளவுத்துறை தலைமைக்கு சொன்னதுனால பிளான் பி ரெடி பண்ணிட்டாங்க. பிளான் பி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்களிடம் போய் அட்லீஸ்ட் விசிச்சு அழுதாவது ஓட்டு கேட்பார். அவர் நல்லா அழுவார். அவரை வச்சு பிளான் பி வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து இவர் வந்து வெளி மாநிலத்து கோயிலாக அலையிறதுக்கும் இங்கே பிளான் பி ரெடியானதுக்கும் வச்சு பார்த்தா கைது எந்நேரமும் நடக்கலாம் என்பது தான் வந்து காதோடு இன்று வந்த தகவல். ஓகே சார், காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம். நன்றி.